அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில், எதிர்நோக்கின் வாரத்தில் நாம் இருக்கின்றோம். உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்தில் வைக்கப்படுகின்ற இந்த மெழுகுத்திரியானது எதிர்நோக்கின் மெழுகுத்திரி என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வீடுகளிலும் பங்குகளிலும் நாம் அதை அலங்கரித்து வைத்திருப்போம். இந்த முதல் திரியை மட்டும் இந்த வாரத்திலே நாம் ஏற்றியிருப்போம். என்றால் இது முதல் வாரம், எதிர்நோக்கின் வாரம் என்பதன் காரணமாக. இந்த எதிர்நோக்கின் மெழுகுத்திரியானது இது இறைவாக்கின் மெழுகுத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்திலே இந்த கேண்டில் ஆஃப் ப்ராஃபஸி என்று சொல்லுவார்கள். இறை வாக்கின் மெழுகுத்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் நாம் வாசிக்கின்ற எல்லா இறை வார்த்தைகளுமே இறைவாக்கினர்களின் முன் அறிவித்தல்களை குறித்து காட்டுவதாக இருக்கிறது. குறிப்பாக நிறைய இறைவாக்கினர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுடைய செய்தியை மக்களுக்கு அறிவித்து இறைவாக்கு உரைத்து மக்களை கடவுளுடைய பாதையில் நடப்பதற்கு வழி நடத்தினார்கள். ஆனால் இயேசுவினுடைய இந்த பிறப்பை குறித்து அதிகமாக முன்னறிவித்திருக்கின்ற இறைவாக்கினர் யார் என்று பார்க்கிற போது இறைவாக்கினர் எசாயா. அவர் இயேசுவினுடைய பாடுகளை பற்றியும் அதிகமாக முன்னறிவித்திருக்கின்றார், அறிவித்திருக்கின்றார். எனவே நமக்கு இந்த தவ காலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். துன்புறுகின்ற ஊழியன் எப்படியெல்லாம் அவர் நமக்காக துன்பப்பட்டார், பாடுகள் பட்டார் என்றெல்லாம் அவர் கூறுவார். அதிலும் மேலானதாக இயேசுடைய பிறப்பை குறித்தும் அவர் சொல்லுகின்றார். இறைவாக்கிய எசாயாவினுடைய புத்தகம் அதிகாரம் 7 இறைவசனம் 14 அவர் சொல்லுகின்றார், இயேசுடைய பிறப்புக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் கூறிய வார்த்தை, இதோ கன்னி ஒருவர் கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். எனவே இயேசுடைய பிறப்பிற்கு முன்னதாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் கூறிய இந்த இறை வார்த்தை ஒரு எதிர்நோக்கின் வார்த்தை. ஏனென்றால் அன்றிலிருந்தே அவர் எப்போது இறைவாக்கு உரைத்தாரோ அன்றிலிருந்தே மக்கள் எப்போது மெசியா வருவார், எப்போது மெசியா பிறப்பார் என்று எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். எனவே மக்களை கடவுளுடைய திட்டத்திற்காக ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக உருவாக்கியவர், அவர்களை வழிநடத்தியவர் இறைவாக்கிய எசாயா என்று சொல்லலாம். எனவே இந்த திருவருகை காலத்திலே அதிகமாக நாம் பல இறைவாக்கினரை பற்றி, மெசியாவை பற்றி கூறப்பட்டிருக்கின்ற செய்திகளை தியானித்தாலும் கூட இறைவாக்கினர் எசாயா இதிலே தனி சிறப்பு மிக்கவராக, தனி இடம் பிடித்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் எதிர்நோக்கை விதைப்பவராக இருந்தார். அந்த எதிர்நோக்கை பின்பற்றியவர்கள் கடவுளுடைய மாட்சியை கண்டார்கள். எனவே நாமும் கூட இந்த முதல் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த திரியை பார்க்கிற போதெல்லாம் அந்த திரியானது ஒரு எதிர்நோக்கின் திரி, இந்த மெழுகு திரியானது ஒரு இறை வாக்கின் திரி என்பது நமக்கு நினைவுக்கு வரட்டும். நாமும் கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைப்போம், எதிர்நோக்கோடு நாம் காத்திருப்போம். வரப்போகின்ற மெசியாவை மகிழ்ச்சியோடு நாம் சந்திப்போம்.